அனைவருக்கும் வணக்கம். நம்ம உபநட்சத்திரவழி ஜோதிட பயிற்சியில் 2வது வகுப்பில் இணைந்திருக்கிறோம். இந்த வகுப்பு மிக அற்புதமானது, நல்ல மாற்றங்களை வழங்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த சார ஜோதிடம், உபநட்சத்திரவழி ஜோதிடம் அல்லது கேபி ஜோதிடம் இல்லை கஸ்பல் அஸ்ட்ராலஜி, மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு பலன் கூறும் முறைகளை நோக்கி நகரவிருக்கிறோம். அந்த நகர்வு என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், துல்லியமான பலன்களை வெளிப்படுத்தும். ஆனால் இந்த துல்லியமான பாடத்திட்டத்தை அறிவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு மிக துல்லியமான நுட்பமான அடிப்படை ஜோதிடம் மிக தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் வெளிநாடுகளில் போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளை கையாண்டு அதன் அடிப்படையில் இங்கே கேபி சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேபி சிஸ்டம் தான் உபநட்சத்திர வழியாக எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த உபநட்சத்திர வழி ஜோதிடத்தை இன்று பயிற்றுவிப்பவர்கள் எப்படி பயிற்றுவிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடம் தெரிகிறதோ இல்லையோ நேரடியாக நீங்கள் அந்த உபநட்சத்திரத்துக்கு போயிடுவீங்க. அங்கேருந்து பிடிச்சி பலன் சொல்லுங்கள், போதுமானது. 2 வகுப்புகளில் நீங்கள் கேபி ஜோதிடர் ஆயிடலாம், அல்லது உபநட்சத்திர வழி ஜோதிடம் அல்லது சார ஜோதிடராக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லி பொருளாதார முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இன்றைக்கி நிறைய பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஜோதிடமே தெரிய தேவையில்லை. ஒரு 2 நாள் 3 நாள் என்ற வகுப்பு வந்தீங்கனாலே உங்களை துல்லியமாக பலன் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு நிபுணராக மாற்றுகிறேன் என்ற வெற்று வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை மாணவர்களுக்கு வழங்கி அதன் அடிப்படையில் இந்த உபநட்சத்திரவழி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரே ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை 3 நாளைக்கு விளக்கி அதன் மூலமாக ஒரு 10,000 15,000 வருமானத்தை பார்த்து கொண்டு கோர்ஸ் ஃபீஸுன்னு ஆளுக்காள் ஒரு சாஃப்ட்வேர் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் தேவையா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் உடனே இன்றைக்கி சாஃப்ட்வேர் வாங்கிங்கன்னு சொல்லி அது 12,000 13,000க்கு ஒரு சாஃப்ட்வேரை விற்று ஒரு மாணவர் மூலமாக குறைந்தபட்சம் 30,000 35,000 3 நாட்களில் சம்பாதித்து விடுகிறார்கள். இங்கே நிலைமை என்ன அப்படின்னா, அந்த வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த உபநட்சத்திரத்தை பற்றி புரிந்திருக்கிறார்களா, அதில் பலன் எடுக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்களா, அதை வச்சு பலன் சொல்ல முடியுமான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, ஒரு சிஸ்டம் படிக்கிறீங்க, ஒரு புதிய நுட்பம் கற்றுக்கிறீங்க, அதில் பலன் சொல்ல முடியலன்னா கூட தவறில்லை. அந்த பாடத்திட்டத்தில் அவர்கள் குழப்பிய குழப்பமானது அந்த மாணவர்களுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணத்தை வழங்குகிறது. அதாவது உபநட்சத்திர வழி ஜோதிடம்லாம் போனோம்னா பெரிய குழப்பம், அதை படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைக்கு அந்த மாணவர்கள் சென்று விடுகிறார்கள். இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளில் ஜோசியம் சொல்லித்தரேன் 3 நாளில் சொல்லித்தரேன்னு சொல்ல ஆசிரியர்கள் இல்லை, அதை நம்பி போய் படிக்கிறான் பாருங்க, இந்த மாணவர்கள் தான் இதற்கான காரணியாக இருக்கிறார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது மிக முக்கியமானது, நுட்பமானது, ஆழமானது. ஒவ்வொரு மனிதருடைய எதிர்காலத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் துல்லியமாக வரையறுத்து கூடக்கூடிய அற்புதமான சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை ஒரு வருஷத்தில் சொல்லித்தரேன்னு சொன்னாலே தப்பு. மினிமம் 5 to 10 வருடங்கள் ஆகும் நீங்கள் முழுமை பெறுவதற்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்கள் அவசர புத்தியும் எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலும், எப்படியாவது எதையாவது சொல்லி நல்லா சம்பாரித்து எவனையாவது ஏமாற்றி வாழ்க்கையில் முன்னேறணுன்ற மக்களுடைய மனோநிலையும், ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவருடைய மனோநிலையும் தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய இழப்பை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிலை என்னென்னா, இன்றைக்கி தான் யூடியூப் இருக்கே, ஃபேஸ்புக் இருக்கே, அதில் நிறைய ஜோதிட நுட்பங்கள் வருகிறது, அதை வச்சு நான் ஜோசியர் ஆக முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய 99% வீடியோ எதிலிருந்து எடுக்கப்படுகிறதுனா, இன்றைக்கி கடையில் கிடைக்கக்கூடிய ஜோதிட நூல்களை அப்படியே வாசிச்சிருப்பாங்க, இல்லை அவங்க வெர்ஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதானே ஒழிய புதிய நுட்பங்களை கண்டறிந்தோ அதை விளக்குவதற்கோ அதை மாணவர்கள் புரிந்து கொள்வது போல பேசுவதற்கோ வாய்ப்பில்லை.
இன்றைக்கி எல்லா ஜோதிட மாணவர்கள்ட்டையும் புக்கு படிக்கணும் அப்படிங்கிற ரீடிங் ஹேபிட்ஸ் இல்லாமலே போயிடுச்சு. இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு 10 20 பேர் 50 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய அந்த ஜோதிடர்கள் புக்கை வாசிக்கிறவங்க பல புஸ்தகங்களை வாசித்து அப்படியே அதை பதிவிறக்கம் செய்கிறார்கள். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இவர் நல்லா சொல்கிறாரு, இது அதே பயன்படுத்துகிறேன் அப்படின்னு, அதெல்லாம் நூல்களில் இருக்கக்கூடியது தான். அதில் ஆராய்ச்சிக்கான மனப்போக்கோ இல்லை மற்ற நிலைகளோ இல்லை. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் ஒரு ஜோதிட நுட்பத்தை ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தரணுன்ற அவசியம் என்ன இருக்குது? அவர் எதுக்காக ஒரு வீடியோ போடுறாரு? அவர் பணம் சம்பாதிச்சு எப்படியாவது மாடி வீடு கட்டுறதுக்கு தானே. அவர் எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய யூடியூப்பில் நுட்பங்களை எடுத்து கற்றுக் கொடுப்பார்ன்ற எதிர்பார்க்குறீங்க? அதை வச்சு நீங்கள் ஜோதிடம் சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய பாவம். அப்போ இந்த நிலைகளை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்களில் இலவசமாக கிடைக்கிற அந்த வீடியோக்களை வைத்துக்கொண்டு உங்களால் உங்கள் ஜோதிட வாழ்க்கையில் 1% கூட முன்னேற்றத்தை பெற முடியாது. அது மட்டும் இல்லாமல், ஒரு நபர் சமூக ஊடகங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தேன்னா, அவருக்கு கஸ்டமர் இல்லை, ஜோதிடம் சொல்ல தெரியல, சும்மா இருக்கார் வீட்டிலேன்னு அர்த்தம். அந்த பொழுதுபோக்காக 10 பேருக்கு போட்டு அதில் 2 பேர் மாட்டினான்னா அவன்கிட்ட தான் 5000 10,000 வசூல் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நகர்கிறார்கள். இது முதல் விதி, முதல் நிலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. 2வது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம் என்பது கடல் அளவிற்கு விரிந்த ஒரு சாஸ்திரம். யாருமே முழுமையாக கற்றுணர முடியாத ஒரு சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். அந்த அளவிற்கு ஒரு விரிவான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டது, பாடத்திட்டங்களை கொண்டது, நுட்பங்களை கொண்டது. இதில் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாடு சார்ந்த இந்தியா சார்ந்த ஜோதிடர்கள் தான் அந்த தவறை பண்ணுறது. என்ன பண்ணுறாங்கன்னா, குருட்டுத்தனமாக இப்போ ஒரு 5-6 குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு குருடர் காலை பார்க்குறாரு, அப்படியே தடவி பார்க்குறாரு. தடவி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, யானை தூண் மாதிரி தான் இருக்குது, வேறு மாதிரி இல்லவே இல்லைங்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தர் காதை தடவி பார்க்குறாரு, அது முறை மாதிரி இருக்கா, அப்போ யானை முறை மாதிரி தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்கவே இருக்காது அப்படிங்கிறார். ஒருத்தர் வாழை பிடிச்சி பார்க்குறாரு, அது எப்படி இருக்குது, குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ யானை என்பது குச்சி மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்படி ஒரு நுட்பமான ஆழமான விரிந்து பறந்திருக்கிற ஜோதிட சாஸ்திரத்தை குருட்டுத்தனமாக பல்வேறு ஜோதிடர்கள் ஒரே ஒரு மன ஓட்டத்தோடையோ ஒரே ஒரு பார்வையை மட்டும் கொண்டு அதுதான் சிறந்தது, ஏன்னா மற்றதை பற்றி இவனுக்கு தெரியாது, மற்ற நுட்பங்களை படிப்பதற்கோ அறிவதற்கோ புத்தியும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறான், அவனுக்கு என்ன தெரியுதோ, ஜோதிட ஆசிரியர்கள் பண்ணுற தவிர சொல்கிறேன், அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன படிச்சிருக்கானோ அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி மக்களிடம் ஒரு தவறான பரப்புரை செய்து அதன் அடிப்படையில் எதை உருவாக்குகிறார்கள், பணத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க. புரியுதா? இது சரியான முறையான இல்லை. நான் சொன்னது போல் கடைசி வரைக்கும் இந்த குருடர்களால் ஜோதிடத்தினுடைய ஆழத்தையோ நுட்பத்தையோ புரிந்து கொள்ளவே முடியாது. உதாரணமாக இப்போ இந்த கேபி சிஸ்டம் இல்லை உபநட்சத்திர வழி ஜோதிடம் படிக்கிறார் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அவர் அதை மட்டும் படிக்கிறார், படிச்சுட்டு பாரம்பரிய ஜோதிடமே வேஸ்ட்டு, நாடி ஜோதிடம் டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ என்ன பண்ணியிருக்கார், அவர் இந்த உபநட்சத்திரத்தை மட்டும் பார்த்துருக்கார். இன்னொருத்தர் சார ஜோதிடம் படிக்கிறார், அவர் என்ன பண்ணுறாரு, உபநட்சத்திரத்தை புரியல அவருக்கு, அது வேஸ்ட்டு டோட்டல். சரி, அடிப்படை பாரம்பரிய ஜோதிடமோ அல்லது பராசர முறை ஜோதிடத்தையோ படிக்கிறாரானா படிக்க மாட்டார், அவருக்கு நேரம் இல்லை அதுக்கு. உடனே என்ன பண்ணிடுவார், சார ஜோதிடம் தான் இருக்கிறதுலே சிறந்தது அப்படிம்பார். ஒருத்தர் நாடி சிஸ்டம் மட்டும் படிப்பார், அவருக்கு நாடி தான் தெரியும், நாடி ஜோதிட முறை. அப்போ என்ன சொல்லுவார், இருக்கிறதுலே உயர்ந்த முறை இந்த நாடி ஜோதிடம் தான், மற்ற எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது. இப்படி ஒரு சில ஜாம்பவான்கள் என்ன சொல்கிறாங்க, நட்சத்திரங்களே வேஸ்ட், நட்சத்திரத்தை வச்சு பலனே சொல்ல தேவையில்லை, வெறும் அடிப்படையாக பாவங்களை வச்சே போதுங்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ராசியை பல பிரிவுகளாக பிரித்து டிசார்ட் டிவிஷனல் சார்ட்டுன்னு சொல்லக்கூடிய வர்க்க சக்கரங்கள் மூலமாக சொல்கிறதா நல்லதுங்கிறாரு, ஏன்னா அது அவருக்கு தெரியுது. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நிறைய நுட்பங்களை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா திதி யோகம் கரணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிற பலன் தான், ஏன்னா அவருக்கு அதான் தெரியுது.
இப்படி ஒவ்வொரு ஜோதிட ஆசிரியர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களால படிக்க முடிஞ்ச ஒரு நுட்பத்தை எடுத்து படிச்சுட்டு இதுதான் ஜோதிடம், இதுதான் பெஸ்ட்டுன்னு பொய்யான தவறான பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி விட்டில் பூச்சிகளாக ஆட்கொள்கிற ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள் அவங்க சொல்கிறத நம்பி அதை மட்டுமே படித்து தோல்வி பெற்றவர்களாக இன்றைக்கி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு விசாலமான பார்வையை உருவாக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், எல்லா நுட்பங்களுக்கும் ஒரு சூட்சமம் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நுட்பமே தவறில்லை. முன்னோர்கள் ஒரு நுட்பத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றால், ஒரு சாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள்னா அது எப்படி தவறாக இருக்க முடியும்? நிச்சயமாக 1-2 தப்பு இருக்கலாம், ஆனால் எல்லாமே தவறு கிடையாது. அப்போ இந்த ஜோதிட ஆர்வலர்கள் ஒரு முழுமையான ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நுட்பங்களையும் எடுத்து பயிற்றுவிக்கிற ஒரு பாடத்திட்டத்தை கையாண்டு அதை புரிந்து கற்று உணர்ந்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஜோதிடர்களாக உருவெடுக்கும் பொழுதுதான் அவர்கள் முழுமை பெற்ற ஜோதிடர்களாக இருப்பார்கள். எப்படி கண் கொண்டு ஒரு யானையை பார்த்து அதை எப்படி இருக்குன்னு முடிவு செய்ய முடிகிறதோ அதுபோல பல நுட்பங்களை கற்றறிந்த ஒருவர்தான் இந்த ஜோதிடத்தினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு குரு பின்னாடி போய், அவர் குருவே கிடையாது, அவர் குருவாக இருந்திருந்தால் நிறைய படித்து நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கணும். ஒருத்தர் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இதுதான் பெஸ்ட்டு, வேறு எல்லாம் லாஸ்ட்டு, தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் படித்து அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் வாழை மட்டும் பிடிச்சி பார்த்துட்டு யானை குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற கதையாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் தூக்கி போடுங்க, ஒரு விசாலமான பார்வையை உருவாக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்னங்கிறத தெரிந்து கொண்டு கையாள ஆரம்பியுங்கள். அப்போ தான் அதோடைய முழுத்துவம், தனித்துவம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் ஜோதிட ஆசிரியர்களே, முட்டாள்தனமாக பைசா சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, உங்களுக்கு உழைப்பு இல்லாமல், பயிற்சி இல்லாமல், முயற்சி இல்லாமல், போதிய கல்வி அறிவு இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுதான் பெஸ்ட்டுன்னு வர்றவனெல்லாம் ஏமாற்றி பொழைச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் அழிய மாட்டீங்க, உங்கள் வம்சமே அழியும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களே, கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி யார்ட்டையா போய் மாட்டினீங்கன்னா, சைக்கோ லெவலில் இருக்கக்கூடிய யார்ட்டையாவது மாட்டினீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கும் வரும், நீங்களும் அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது. ஆகையினால் பொறுமையாக நிதானமாக சரியான பாதையை நோக்கி நகருங்க. நீங்களாம் என்கிட்ட தான் படிக்க வரணும்னு சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் படிங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. யாருக்கிட்ட போனால் உங்களுக்கு அது சரியான தெளிவு கிடைக்குமோ, அதை பயன்படுத்தி ஜோதிடம் சொல்லி சம்பாதிக்க முடியுமோ அவங்கக்கிட்ட போங்க. அதுதான் உங்களை சரி பண்ணி கொண்டு வரும். புரியுதுங்களா? இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வெறும் கேபி சிஸ்டம் 2 நாள் வகுப்பு, இல்லை சார ஜோதிடம் 2 நாள் வகுப்பு அப்படின்னு 1 நாள் 2 நாளில் படிக்கக்கூடிய பாடத்திட்டம் இது இல்லை. அது மட்டும் இல்லை, உயர்ந்த படிப்பு படித்த பேராசிரியராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நம்ம மேலை நாடுகளில் சென்று நட்சத்திரங்களை பகுத்து உபநட்சத்திரம் என்ற ஒன்றை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் பலன் சொன்னாலும் அந்த உபநட்சத்திர வழியாக பலன் கூறுவதற்கு ஜோதிடத்தினுடைய அடிப்படைகள் மிக மிக முக்கியம். அடிப்படைகள்னு என்ன? கிரகங்களினுடைய காரகத்துவம், பாவங்களினுடைய காரகத்துவம், பாவ இணைவுகளுக்காக பாவங்கள் ஒன்றை ஒன்று ஏற்படுத்தி கொள்ளுகிற தொடர்புக்கான நுட்பங்கள், ராசிகளுக்கான தன்மைகள், இப்படி அதே மாதிரி ஷட்பலம், பலம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் முக்கியம் அப்படின்றார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரைகுறை ஜோதிட ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு நுட்பத்தை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் இப்போ உன்னை ஜோசியர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காசை சம்பாதிச்சு பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறான அணுகுமுறை. அதனால தான் நம்ம இந்த கேபி ஜோதிட முறை, சார ஜோதிடம், பிரசன்ன முறைகள், எந்த முறைகளுக்குள்ளே நீங்கள் போனாலுமே அடிப்படை நுட்பங்களை முதல்ல அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அதில் பலன் சொல்லணும். அதுக்கு அடுத்து தான் அடுத்த ஸ்டேஜ். எப்படி நீங்கள் இதை அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியுன்ற நிலைக்கே போக முடியும். அடுத்து அதுக்கடுத்த நிலைக்கு போவோம். அதனால் நம்ம கேபி சிஸ்டம்னு சொன்னாலும் இந்த கேபி ஜோதிடம் படிப்பவர்கள் முதலில்
ஒரு ஜாதகத்தை கண்டு எந்த ஒரு சாரமோ இல்லை உபநட்சத்திரமோ இல்லாமல் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த தகுதி பெற்றவர்களை மட்டுமே அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். புரியுதுங்களா? ஆகையினால இந்த நுட்பங்களை மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, நம்ம இந்த கடந்த வகுப்பில் கிரகங்களை வச்சுக்கிட்டு 10 விதிகளை கொண்டு எப்படி பலன் அளித்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதில் பலன் சொல்ல கற்றுருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், பாவக ரீதியாக எப்படியெல்லாம் பலன் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத எடுத்து நம்ம பலன் இன்னைக்கு உரைக்க போகிறோம். புரியுதுங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி பலன் சொல்கிறதுன்ற ஒரு தெளிவு உங்களிடம் ஏற்பட்டால்தான் இந்த நிலையிலிருந்து எப்படி அடுத்த நிலைக்கு எலிவேட் ஆகிறது அப்படின்னு போக முடியும். புரியுதுங்களா? இந்த எந்த அடிப்படை நுட்பமும் இல்லாமல், எந்த பாவம் என்ன செய்யும்னு தெரியாமல், எந்த கிரகம் என்ன மாதிரி இயங்கும்னு தெரியாமல், அதனுடைய காரகத்துவங்கள் தெரியாமல், செயல்பாடுகள் தெரியாமல், ராசிகளினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளாமல் எப்படி நீங்கள் ஜோதிடராக முடியும்? அது 2 நாளில் எப்படி ஜோதிடராக முடியும்? சிந்தியுங்கள். நிச்சயமாக நீங்கள் விழிப்புணர்வோட சரியான இடத்தை நோக்கி நகரும்போது மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ இதன் அடிப்படையில் உங்களை தகுநிலை உடையவராக மாற்ற வேண்டுமென்றால் முதல்ல அடிப்படை பராசர முறையில் அடிப்படையான விஷயங்களை பயிற்றுவிச்சு அதன் அடிப்படையில் எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற நுட்பத்தை புரிந்து நீங்கள் பலன் எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஆரம்ப தர்பரியம். புரியுதுங்களா? இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஜோதிடரே ஆக முடியாது. அது நீங்கள் 2 நாளில் படித்தாலும் சரி, 20 நாளில் படித்தாலும் சரி, 3 மாதங்கள் படித்தாலும் சரி, இந்த தெளிவு கிடைக்குமான்னா கிடைக்காது. இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னா, ஒரு வகுப்பில் நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தை பல முறை படித்து புரிந்து அதை ஜாதகத்தில் பயன்படுத்தி பலன் எடுக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும், மனதில் நிற்கும். நீங்கள் வெறும் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் உள்ளே வரும்போது இது மறந்து போயிடும். அப்போ உங்களால் எடுத்து கையாள முடியாத வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது, அப்போ மீண்டும் 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 ஒவ்வொரு வகுப்பையும் நீங்கள் படித்த உடனேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டே வரணும் உங்கள் ஆய்வு நுட்பங்களை. அதுதான் உங்களை வெற்றியாளர்களாக மாற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆகையினால தான் கடந்த வகுப்பில் கிரகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் பலன்களை எடுத்து கையாண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இப்போ இன்றைய பாடத்திட்டத்தில் பாவங்கள் எப்படி இருக்குது, ராசிகள் என்ன, ராசி அதிபதிகள் யார், எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த நிலைகளை குறிகாட்டுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்து அதன் அடிப்படையில் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல மாற்றங்களை உருவாக்கவிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த 2 நுட்பங்களையும் கம்பைன் பண்ணி எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முதல் சிலபஸ். கிரக காரகத்துவங்களை கொண்டு எப்படி பலன் சொல்கிறது, பாவங்களை மட்டும் கொண்டு எப்படி பலன் சொல்கிறது, கிரக காரகத்துவங்களையும் பாவக காரகத்துவங்களையும் இணைத்து எப்படி பலன் சொல்கிறது. இந்த பலன் கூறும் முறைகளை ஆழ்ந்து புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் அடுத்த நிலையான நட்சத்திரங்களுக்குள்ளே போக முடியும். அதை எப்படி பகுப்பாய்வு செய்திருக்கிறார்கள், எப்படி பகுத்திருக்கிறார்கள், அது எப்படி மனித வாழ்க்கையில் இம்பேக்ட்ஸை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அப்போது முதல்ல நம்ம யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், பாருங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை பயன்படுத்தி பாருங்கள், அது சரியாக இருக்கான்னு பாருங்கள், உங்கள் வாழ்வியலுக்கு அது பொருந்தி வருதான்னு பாருங்கள், 10 ஜாதகத்துக்கு அந்த விதிகளை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒத்து வந்தால் எடுத்துக்கங்க, வேண்டான்னு சொல்லலை. புரியுதா? ஆனால் ஒத்து வராது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகள். ஆகையினால் குருட்டுத்தனமாக ஃப்ரீயாக கிடைக்கிற சமூக ஊடக வீடியோகள்லேயே நான் பெரிய ஜோசியர் ஆயிடுவேன், அவர் டிப்ஸு கொடுக்குறாரு, இவர் டிப்ஸு கொடுக்குறாருன்னு போனீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. டிப்ஸ் கொடுக்குற நபர் ஜோதிடராக இருக்கிறாரா, ஜோதிடம் பார்க்கிறாரா, அவர் அந்த டிப்ஸை பல ஜோதிடத்தில் பயன்படுத்தி இருக்கிறாராலாம் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. நிச்சயமாக இருக்காது. அப்போ சரியான பாதை, சரியான பாடம், சரியான கோணம், சரியான வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் சரியான குருவை அடைய வேண்டும். அவர் குரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். குரு ஸ்தானம் என்பது பொருளாதார முன்னேற்றத்திற்காக மட்டும் எடுத்துரைக்காமல் மாணவர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், ஜோதிடத்தில்
நல்ல நிலையை அடைய வேண்டும், அவரிடம் வரக்கூடிய நபர்கள் நன்மைகளை பெற்று செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இருப்பவர்கள்தான் குருமார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் ஜோதிட ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ ஜோதிடத்தில் நல்ல குரு கிடைச்சிட்டாதான் நீங்கள் ஜோதிடராக முடியும். ஒரு ஆசிரியர் கிடைச்சிட்டா நீங்கள் ஜோதிடராக முடியாது. புரியுதுங்களா? ஆசிரியர் என்பவர் புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதை வாசித்து அப்படியே ரிப்பீட் பண்ணார்னா ஆசிரியராக இருக்கிறார். குரு என்பவர் அதை புரிந்து அதை பயன்படுத்தி அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை பயன்படுத்த வைத்து புரிய வைக்கிறார் பாருங்க. அவர்தான் ஜோதிட குருவாக இருக்கிறார், ஆன்மீக குருவாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பல்வேறு நுட்பங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி இதில் ஒரு செட் ஆஃப் நிலையை கொண்டு வரப்போகிறோங்கிறது தான் இந்த பாடத்திட்டம். அப்போ முதல் பாடத்திட்டம் என்பது கிரக காரகத்துவங்களை கொண்டு பலன் கூறுவது. அடுத்த பாடத்திட்டம் பாவக சூட்சமங்களை கொண்டு பலன் கூறுவது. மூன்றாவது பாடத்திட்டம் இந்த கிரக காரகத்துவங்களையும் பாவகாரகத்துவங்களையும் இணைத்து எப்படி ஒரு துல்லியமான பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கேபி சிஸ்டத்தினுடைய முதல் பாடமே. அப்போ இந்த 3 பாடத்திட்டம் முடிஞ்சோடனே உங்கள் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த உறவு நிலை எப்படி இருக்கும், இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும், இதனால் நன்மை விளையும் இதனால் தீமை விளையும் அப்படிங்கிறது எடுத்துரைக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்களாக உருமாறி இருப்பீர்கள். அந்த ஒரு கட்டமைப்பு வந்தாதான் என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த பலன் எப்படி மாற்றம் பெறுகிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர முடியும். புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக நான் இப்போ சொல்லித்தர முதல் பாடத்திட்டத்தின் வழியாக நீங்கள் என்ன பலன் சொல்லுவீங்க அப்படின்னா, சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ தந்தைக்கும் இவருக்கான உறவு நிலைகள் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்கன்னா எதனால நல்லா இல்லாமல் போச்சுன்ற கோணம் உருவாகும். புரியுதா? அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்கன்னா இந்த நிலை நீடித்தால் தந்தையால் இவருக்கு நன்மையா தீமையா, நன்மையின் மூலம் இவர் தந்தையின் மூலம் நன்மைகளை அனுபவிக்க போகிறாரா தீமைகளை அனுபவிக்க போகிறாரா, எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அதற்கு அடுத்த கோணம். புரியுதுங்களா? 3 பலன்களுமே சரிதான். தந்தைக்கும் இவருக்குமான உறவு நிலை சிறப்பில்லைங்கிறதும் சரிதான், தப்பு கிடையாது. ஆனால் ஏன் சரியில்லாமல் போச்சுன்ற கேள்விக்கு பதில் அடுத்த எலிவேஷனில் அடுத்த ஸ்டெப்பில் அடுத்த டெவலப்மெண்ட்டில் தெரியும் உங்களுக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு நன்மையா தீமையா அந்த கேள்வி கேட்பார். அப்போ அதுக்கு பலன் அடுத்த டெவலப்மெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஐயா நான் ஒரு கடை வைக்கலான் இருக்கேன்னு கேள்வி கேட்குறார். அந்த கடை வைக்கிற பாவத்தை பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, சுபகிரகங்களுடைய பார்வை இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஐயா நீ கடை வைக்கலாம்னு சொல்லிடுவீங்க. அதானே இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வர்றாரு, பிஸ்னஸை குறிக்கக்கூடிய பாவம் நல்லா இருக்குது, அதுலேயும் சுபகிரகங்கள் இருக்குது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்பார்? என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்பார். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகணும். அப்போ தான் நம்ம நட்சத்திரத்துக்குள்ளே போகிறோம். அப்போ என்ன ஆகும்? என்ன மாதிரி பிஸ்னஸ் இவர் டெவலப் ஆகும், எதில் அவருக்கு ஈடுபாடு இருக்குது, எதில் சரியாக பண்ண முடியும்னு இருக்குது. இது 2வது கேள்வி முடிஞ்சா. 3வது ஸ்டேஜ், இந்த பிஸ்னஸை இவர் பண்ணுனா இதில் அவர் லாபம் அடைய முடியுமா, வெற்றி அடைய முடியுமா, முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க. அந்த முடிவு தெரிஞ்சாதான் இவர் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற ரிசல்ட்டே நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். இப்போ முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடத்திட்டத்தை வைத்து இவர் பிஸ்னஸ் பண்ணலாம் வேண்டாம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். 2வது பாடத்திட்டத்தை வச்சு என்ன மாதிரி பிஸ்னஸ் இவருக்கு சூட் ஆகும், அது என்ன மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும், ஈஸியாக அந்த பிஸ்னஸ் இருக்குமா இல்லை அவருக்கே கஷ்டமாக இருக்குமா, இதெல்லாம் சொல்லிடுவோம். இப்படி 3வது டெவலப்மெண்ட் சிஸ்டமில் போகும்போது இப்படியெல்லாம் இவர் செய்யக்கூடிய இந்த பிஸ்னஸ் இவருக்கு லாபத்தை கொடுக்குமா, இறுதியில் லாபத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லும். அந்த இறுதியில் லாபத்தை கொடுத்தால் இந்த பிஸ்னஸை நம்ம செய்ய சொல்லலாம். இறுதியில் லாபமே கிடைக்காது, நஷ்டம்தான் ஏற்படும்னா இவருடைய உழைப்பு, பொருளாதாரம், காலம் எல்லாம் விரயமாகி போயிடும். புரியுதா? அப்போ என்ன சொல்லணும்? ஆரம்பத்திலேயே இந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகாதுன்னு சொல்லணும். புரிந்து கொள்ள முடியுதா? ஆனால் முதல் ஸ்டேஜில் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். 2வது ஸ்டேஜில் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமான்னு சொல்லணும். 3வது ஸ்டேஜ் நீங்கள் வரும்போது தான் இந்த பிஸ்னஸால் இறுதியில் லாபத்தை அடைவாரா நஷ்டத்தை அடைவாரான்னு சொல்ல முடியும். இந்த 3 சிஸ்டத்தை நீங்கள் கம்பைன் பண்ணாதான்
நீங்கள் ஒரு முடிவுக்கு தெளிவான முடிவுக்கு வர முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் வேண்டாம்ங்கிறது புரியலையா? அப்போ என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு ஸ்டேஜையும் எப்படி பகுப்பாய்வு செய்வது அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்திருக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அவங்க வடிகட்ட தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதில் தீய கிரகங்கள் இருக்குது, தீய நிலை இருக்குன்னா வராதுப்பான்னு போயிடலாம். புரியுதா? அடுத்து அந்த நட்சத்திரங்கள், நட்சத்திராதிபதிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவர் கஷ்டப்படுவாரா, சுகமாக இருப்பாரா, நல்ல மாற்றங்களை கொடுக்குமான்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து வரக்கூடிய உபநட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த தொழில் மூலமாக ஒரு நன்மைகளை அடைகிறாரா, தீமைகளை அடைகிறாரா, வெற்றியா தோல்வியா, ப்ராஃபிட்டா நான் ப்ராஃபிட்டா, லாஸா அப்படிங்கிறத கண்டறிய முடியும். ஆனால் அந்த ப்ராஃபிட்டா லாஸான்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி இவர் செய்யலாமா வேணாமாங்கிறத உங்களுக்கு சொல்லும். அப்போது இது மூணையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் மனதில் இருத்தி கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் பலன் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் உறுதியான இறுதியான நல்ல வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய ஜோதிடராக வலம் வர முடியும். புரியுதுங்களா? இப்போ பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதாவது ஜோதிடம் கற்று உணர்ந்து ஜோதிடத்தின் அடிப்படையில் பலன் சொல்லவங்கள சொல்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குறாங்க, அந்த பாவம் நல்லா இருக்குது, பாவாதிபதி நல்லா இருக்கார், கடை வைக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிடுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஓடுற மாதிரி தெரியும், அப்புறம் டோட்டல் லாஸ் ஆகி கடன் உடனே வாங்கி வெளியே வருவாங்க. அப்போ ஒரு ஜோதிடர் என்ன சொல்லியிருக்கணும், ஆக்சுவலாக 3வது ஸ்டேஜுக்கு போய் இந்த பிஸ்னஸ்னால அவர் ப்ராஃபிட் இருக்குமா லாஸ் இருக்குமான்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், கொஞ்சம் முதலீடு பண்ணியிருப்பார், முயற்சி பண்ணி பார்த்துருப்பார், சரியில்லைன்னா ரொம்ப நஷ்டங்களை அனுபவிக்காமல் வெளியே வந்திருப்பார். கஷ்டங்களை அனுபவிக்காமல், நஷ்டங்களை அனுபவிக்காமல். ஆனால் இந்த அளவிற்கு நம்ம ஜோதிட நுட்பத்தை நோக்கி நகரணும்னா டெப்த்தாக போகணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் முதல்ல கிரகங்களை வச்சு பலன் சொன்னாங்க, அடுத்து கிரகங்கள் நிற்கிற நட்சத்திரங்களை வச்சு பலன் சொன்னாங்க, அடுத்து அந்த கிரகம் நிற்கிற உபநட்சத்திரங்களை வச்சு பலன் சொன்னாங்க. புரியுதா? அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்டேஜ் தான் நம்முடைய சிலபஸ். புரியுதுங்களா? அப்போ ஒரு கிரகத்தை முதல்ல அப்படியே வச்சு ஒரு பலன் சொல்லுவோம், அடுத்து அது எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு வச்சு ஒரு பலன் சொல்லுவோம், அது 2வது ஸ்டேஜ். அந்த கிரகம் எந்த உபநட்சத்திரத்தில் நிற்கிறதுன்னு வச்சு பலன் சொல்லுவோம், அது 3வது ஸ்டேஜ். இந்த மாதிரி 3 விதமான சிலபஸை உள்ளடக்கி நம்ம நடத்தக்கூடியது தான் இந்த உபநட்சத்திர வழி ஜோதிடம். கேபி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் முத உருவாக்குனால கேபி சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் படிக்கும்போது தான் உங்களால் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி வர்றவங்க எல்லாருமே அந்த உயரிய கேபி சிஸ்டத்தை ஜாதகத்தை கொண்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் அதற்கு பலன் கூறக்கூடிய அளவிற்கு உங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் அடிப்படை சார்ந்த நுட்பங்கள் இல்லாமல் உங்களால் உயர்ந்த நிலைகளுக்கு சென்று பலன் கூற முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது லக்னம் ஒரு ராசியில் விழுகிறது, அந்த லக்னம் என்ன ராசியில் இருக்கோ அந்த ராசி, இப்போ உதாரணமாக கடகராசியில் ஒரு லக்னம் விழுகிறதுன்னு வச்சுக்கோங்க. கடகராசியில் ஒரு லக்னம் விழுந்தால் ஜாதகர் வெண்மை நிறமாக இருப்பார், அதாவது ரொம்ப கருப்பாக இருக்க மாட்டார். நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகப்பாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் மாநிறமாக இருப்பார், ரொம்ப கருப்பாக இருக்க மாட்டாருங்கிற பலனை சொல்லணும். என்ன காரணம்? கடகராசியினுடைய வண்ணம் வெண்மை அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இது முதல்ல நம்ம சொல்லக்கூடிய பலன். அப்போது கடகராசியினுடைய தன்மை என்னான்னு தெரிஞ்சாதான் அவர் சிவப்பாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, மானுடனபாக இருப்பாரான்னு உங்களால் சொல்ல முடியும். புரியலையா? சரி, இப்போ அடுத்து பார்க்குறீங்க, அவர் இப்போ நம்ம உபநட்சத்திர வழி ஜோதிடம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன இறுதி முடிவு அப்படின்னா, லக்னம் விழுந்த உபநட்சத்திரம் எந்த ராசியில், உபநட்சத்திர அதிபதி எந்த ராசியில் நிற்கிறாரோ அதுதான் இறுதியானது. ஏன் இது மாறுது அப்படின்னா, கடகராசியில் இருக்கவங்க எல்லாருமே வெண்மையாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை, நிறைய பேர் கருப்பாக இருக்காங்க, நிறைய பேர் மானருடம்பாக இருக்காங்க. ஏன் இந்த மாற்றம் நிகழுதுன்னு முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த லக்ன புள்ளியானது விழுந்த உபநட்சத்திரம்தான் ஒருத்தர் கருப்பா சிவப்பா வெள்ளையாங்கிறத முடிவு செய்கிறது. இப்போ உதாரணமாக கடகராசியில் விழுந்த லக்ன புள்ளியானது சனியினுடைய உபநட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா, சனியினுடைய வண்ணம் என்ன? கருப்பு. அப்போ நிச்சயமாக அவர் கருமை நிறத்தில் தான் இருப்பார். அல்லது அந்த லக்ன புள்ளி விழுந்த உபநட்சத்திரம் சனியினுடைய வண்ணம் என்ன? கருப்பு. அப்போ நிச்சயமாக அவர் கருமை நிறத்தில் தான் இருப்பார். அல்லது அந்த லக்ன புள்ளி விழுந்த உபநட்சத்திரம் சனியினுடைய வண்ணம் என்ன? கருப்பு. அப்போ நிச்சயமாக அவர் கருமை நிறத்தில் தான் இருப்பார். அல்லது அந்த லக்ன புள்ளி விழுந்த உபநட்சத்திரம்
சனியினுடைய வீடுகளான மகரத்திலோ கும்பத்திலோ இருந்துச்சுன்னா மகரம் மற்றும் கும்பராசினுடைய வர்ணம் கருப்பு. அப்போ கருப்பாக தான் இருப்பார். அப்போ என்ன தெரியணும்? ராசியினுடைய தன்மைகள் தெரியணும், கிரகங்களினுடைய வண்ணங்கள் தெரியணும். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் துல்லியமான பலன்களை வெளிப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு ராசியை பற்றி எதுவும் தெரிய தேவையில்லை, கிரகங்களை பற்றி தெரிய தேவையில்லை, பாவங்களை பற்றி தெரிய தேவையில்லை, உபநட்சத்திரம் மட்டும் தெரிந்தால் போதும் நீங்கள் ஜோதிடர் ஆகலாம்னா எப்படி அதில் வெற்றி பெற முடியும்? நீங்கள் சிக்கலில் லாக் ஆகிடுவீங்க. அப்போ இந்த நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வியலில் ஜோதிடத்தை அணுக வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி திட்டத்தினுடைய நோக்கம். இதுதான் முழுமையான சிஸ்டம். கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் போய் மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஜோதிட நுட்பங்கள்லாம் படிச்சுட்டு வந்து அடிப்படையிலிருந்து தான் ஜோதிடத்தை புரிந்து கற்று உணர்ந்து அதன் அடிப்படையில் தான் கேபி சிஸ்டத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை இல்லாமல் நீங்கள் கட்டிங்கன்னா அந்தரத்தில் கோட்டை கட்டுற மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? ஒன்றுமே தாங்காது. அதனால தான் நம்ம இந்த பாடத்திட்டத்தை இவ்வாறு வகுத்திருக்கிறோம். இதுதான் சரியான முறை, இதுதான் சரியான பாடத்திட்டம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த கேபி சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு நுட்பமான நுழைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து சரியான பாதையில் பயணிங்கள், நிச்சயமாக வெற்றியாளராக வருவீங்க. இதில் நிறைய கேபி சிஸ்டம் படித்த மாணவர்கள் ஐயோ அது கஷ்டம், அது வரவே இல்லை, அது துல்லியமான பலனே கொடுக்கல, நட்சத்திரமே வேஸ்ட்டு, உபநட்சத்திரமே வேஸ்ட்டு, இப்படி ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லலாம். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க சரியான குருவை பார்க்கல, சரியான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பயிற்சி பண்ணலை, முயற்சி பண்ணலை. அந்த ஒரு பேராசையின் காரணமாக 2 நாளில் பெரிய ஜோசியர் ஆயிடலாம், 2 நாளில் பிரசன்ன ஜோசியர் ஆயிடலான்னு சொல்லி ஓடி போய் மாயையில் விழுந்து உழண்டு அவர்கள் அதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதான் அர்த்தம். ஆகையினால் வாழ்க்கையை புரிந்து கொண்டு பாடத்திட்டங்களை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, டெவலப் ஆக ஆரம்பிங்க. வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமான கோணத்தை கொடுக்கும். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது மிக அற்புதமான சாஸ்திரம். இதன் மூலமாக சுயநலம் இல்லாமல் பொருளாதாரம் மட்டுமே ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உங்களை நாடி வருபவர்களுக்கு சரியான பாதையும் சரியான நிலையும் ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் மட்டும் புண்ணியம் பெறல, உங்கள் வம்சாவளிகள் எல்லாருமே புண்ணியத்தை அடைகிறார்கள். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மிக அற்புதமான சாஸ்திரம். இதை நீங்கள்லாம் கற்று உணர்ந்து மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைத்து வாழ்வியல் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும் என்பது என்னுடைய அவா மற்றும் வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியாக படித்து டெவலப் ஆகுங்க. அடுத்தடுத்த வகுப்புகளில் நுட்பங்களை நோக்கி நகருவோம். வாழ்த்துக்கள்.